வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சாம்சங் ரீசெண்டாக வந்து பட்ஜெட்டில் ஒரு ஃபோன் கொண்டு வரணும், நம்ம நல்லா கொண்டு வரணும் அப்படின்ட்டு ஒரு சிலர் சொதப்பி வச்சுருந்தாங்க. ஆமாம், சாம்சங்கோட கேலக்ஸி M12 அப்படிங்கிற ஃபோனை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங் ப்ளஸ் குயிக் ரிவ்யூ, அப்புறம் என்னோட ஒப்பீனியன் என்ன, என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் என்ன இந்த ஃபோனை பற்றி அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ தவறாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபோன் நம்மளுக்கு கிடைக்கும் போது இப்படி தான் கிடச்சிது. சரி வாங்க அன்பாக்ஸ் பண்ணுவோம். இதோ இருக்கு ஃபோன், சாம்சங் M12. சரி வாங்க இதை அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஸ்டார்டிங்கே ஃபோன் கொடுத்துருக்காங்க. நம்ம எடுத்து ஓரம் வச்சுருவோம் ஃபஸ்ட்டு. அப்புறம் 15 வாட்க்கான சார்ஜர் அதுலேயே கொடுத்துருக்காங்க. இதையும் ஓரம் வச்சுருவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க சார்ஜ் பண்ணுறதுக்கு. சரி இப்போ நம்ம ஃபோனுக்கு வருவோம். இந்த ஃபோனு எடுத்தோன்னே என்ன தோணுன்னா, வெயிட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பின்னாடி மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க, 4 கேமரா. இந்த ஸ்டிக்கரை எடுத்துடலாம். சரி வாங்க இந்த ஃபோனை பூட் பண்ணலாம். பூட் பண்ணுற நேரத்தில் இதோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ பற்றி பார்த்துடலாம். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க சார்ஜ் பண்ணுறதுக்காக. அப்புறம் ஸ்பீக்கர், அப்புறம் நாய்ஸ் கேன்சலேஷன், அப்புறம் ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. சிம் எப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 சிம் போட்டுக்கலாம், ஒரு மெமரி கார்டு போட்டுக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா செகண்டரி மைக் கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து பவர் பட்டன்லேயே கொடுத்துருக்காங்க. அப்புறம் வால்யூம் அப் டவுன் பட்டன் கொடுத்துருக்காங்க. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோன் ஆன் ஆகிடுச்சு. டார்க் மோட் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணான்னா நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லை என்னென்னா ப்ளோட்வேர்ஸ் கொஞ்சம் ஆப்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். நெட்ஃப்ளிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்னாப்சாட்டு, அப்புறம் இந்த மேக்ஸ் டேக் மோஜி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபோன்பே, ஜோஷு இதெல்லாம் வேணாம் அப்படின்னா அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அப்புறம் இது முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா 90 ஹெர்ட்ஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. எனக்கு ஒன்று சுத்தமாக புரியல. HD+ டிஸ்பிளே கொடுத்துட்டு 90 ஹெர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. சரி வாங்க இதோட மற்ற ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பற்றிலாம் பார்ப்போம். சரி எப்போ போல் நம்ம டிஸ்பிளேலேருந்து ஆரம்பிக்கலாம். டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச்சுக்கான TFT டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது வந்து 90 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்னு சொல்கிறாங்க. 90 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா வந்து நாச் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. பெசல்ஸ்லாம் கூட கொஞ்சம் திக்காகவே தான் இருக்குது. நீங்கள் அன்பாக்சிங் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க. இதில் TFT டிஸ்பிளே ஏன் கொடுத்தாங்கன்னு தெரியல. அட்லீஸ்ட் வந்து ஒரு IPS LCDயாவது கொடுத்துருக்கலாம். TFT டிஸ்பிளே கொடுத்துட்டு அது 90 ஹெர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வெறும் HD+ டிஸ்பிளே தான், ஃபுல் HD கூட கிடையாது. ஃபுல் HD இல்லை, வெறும் HD தான். TFT டிஸ்பிளே அப்படி இருந்தும் வந்து இவங்க எதுக்கு தான் அவங்க வந்து 90 ஹெர்ட்ஸ் கொடுத்தாங்கன்னு தெரியல. இந்த 90 ஹெர்ட்ஸை கட் பண்ணிட்டு 60 ஹெர்ட்ஸ் கொடுத்துட்டு IPS LCDயும் அப்புறம் ஃபுல் HDயும் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். உங்களோட கருத்துன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த கிராஸ் கட்ஸ்லாம் பண்ணி தான் வந்து 90 ஹெர்ட்ஸ் கொடுக்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு 90 ஹெர்ட்ஸ் கொடுக்காமலே இருக்கலாம். பேக் டு டிஸ்பிளே, இந்த டிஸ்பிளே பற்றி சொல்லணும்னா வந்து ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்கலாம். இது ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. உங்களோட கருத்து என்னன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்து நம்ம மெயின் செக்மெண்ட்டான கேமரா பற்றி பார்க்கலாம். கேமரா பற்றி பார்த்தீங்கன்னா 48 மெகா பிக்சல் மெயின் சென்சார் கொடுத்துருக்காங்க.
ஒரு 5 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 2 அது எல்லாரும் கொடுக்குற மாதிரி மேக்ரோ டெப்த்துன்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து டே லைட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டான ஷாட்லாம் எடுக்குது. நைட்டு சொல்கிற மாதிரி இல்லை, ஆனால் வந்து ஓகே, இந்த பட்ஜெட்டுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அப்புறம் ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா 8 மெகா பிக்சலுக்கான ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. இதுவும் ஓரளவுக்கு டீசெண்டான ஷாட்ஸ்லாம் இருக்குது, குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இதுவும் ஓகே. நீங்கள் ஃபோட்டோலாம் இப்போ டிஸ்பிளேல பார்ப்பீங்க. இதை அடுத்து நம்ம பேட்டரி பற்றி பார்க்கலாம். பேட்டரி சாம்சங்னாலே பேட்டரி வந்து ரொம்ப பெருசாக தருவாங்க, அதுதான் நமக்கு தெரிஞ்ச விஷயம். உண்மையிலே இதிலும் பெருசாக தான் தந்திருக்காங்க. 6000 mAhக்கான ஒரு பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஆனால் அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 15 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க பாக்ஸ்லேயே. 15 வாட்டு 6000 mAh எப்படி இருந்தாலும் ஒரு 3.5 to 4 hours கிட்ட ஆகிடும் 0 to 100 ஆகிறதுக்கு. இது கண்டிப்பாக வந்து நீங்கள் ஹெவி யூஸ் பண்ணால் ஒரு நாளை தாண்டி நிற்கும். லைட் யூஸராக இருந்தீங்கன்னா 2 நாள் 2.5 நாள் கூட வரலாம். சரி, அடுத்து நம்ம ப்ராசஸர் பற்றி பார்க்கலாம். ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட எக்ஸினோஸ் 850ங்கிற ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸரை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா வந்து இது வந்து கேமிங்னால் நீங்கள் அவ்வளோவா விளையாட முடியாது. சும்மா லைட்டான கேம்ஸ் மட்டும் ப்ளே பண்ணலாம். கேம் விளையாடுறதுக்காக நான் வந்து இந்த பட்ஜெட்டில் வந்து நான் வந்து ஃபோன் வாங்கணும் அப்படின்னீங்கன்னா இந்த ஃபோன் உங்களுக்கானது இல்லை கண்டிப்பாக. ஏன்னா டிஸ்பிளேவும் இதில் ரொம்ப அதே மாதிரி ப்ராசஸரும் ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. லைட் யூஸர் மல்டி டாஸ்கிங்லாம் கூட நான் அவ்வளோவா பண்ண மாட்டேன், லைட்டாக தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்றவங்களுக்கு வேணால் இந்த ஃபோனை நான் கன்சிடர் பண்ணுவேன். அப்புறம் இதில் இருக்க ரேம் வேரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 4GB RAM 64GB ஒரு வேரியன்ட் கொடுக்குறாங்க. அப்புறம் 6GB RAM 128 ஒரு வேரியன்ட் கொடுக்குறாங்க. இதில் எது உங்களுக்கு பெட்டராக படுதோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் மெயினாக வந்து பாக்ஸ் கண்டென்ட், பாக்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபோனு, சார்ஜரு, யூசர் மேனுவல், அப்புறம் வந்து சிம் எஜெக்டர் டூல், இதுதான் கொடுத்துருக்காங்க. வேறு எதுவுமே இல்லை. வேறு எதுவுமே இல்லை நான் எதை சொல்கிறேன்னா, டிபியூ கேஸ் கொடுக்கல, அதுவும் கொடுக்கலன்னு இல்லை. ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர், ஸ்க்ரீன் கார்டு மாதிரி ஒட்டியே கொடுத்துருப்பாங்க ஸ்க்ரீனில், ஸ்க்ராட்ச் கார்டுன்னு கூட சொல்லுவாங்க, அது கூட இதில் ஒட்டி கொடுக்கல. டிஎஃப்டி டிஸ்பிளேக்கு ஸ்க்ராட்ச் கார்டு கூட ஒட்டி கொடுக்காம கொடுத்துருக்காங்க. இவங்க ஏன் இப்படி பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து அதை நான் கடைசியில் சொல்கிறேன். இப்போ மற்ற ஸ்பெக்ஸ்லாம் பார்ப்போம். அப்புறம் வெயிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து 221 grams இருக்குது. 6000 mAh கொடுத்து 221 grams ரொம்ப இல்லைனாலும் கொஞ்சம் அதிகம் தான். ஆனால் சாம்சங் பற்றி சொல்லணும்னா நிறைய ஃபோனில் பார்த்தீங்கன்னா அவங்க வெயிட் மேனேஜ்மெண்ட் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து லோ பட்ஜெட் அப்படிங்கிறதுனால அதை கவனிக்காமல் விட்டுனாங்க. அதே மாதிரி திக்னஸும் பார்த்தீங்கன்னா 9.5 mm திக்னஸ் இருக்குது. கொஞ்சம் குண்டாக தான் இருக்குது. நான் கையில் யூஸ் பண்ணும்போது தெரிஞ்சு நீங்கள் அன்பாக்ஸ் பண்ணுவோம் பார்த்துருப்பீங்க. அப்புறம் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க சைடில். நான் யூஸ் பண்ணி பார்த்ததில் ஓரளவுக்கு நல்லாவே ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் இது அவுட் ஆஃப் தி பாக்ஸ் நமக்கு Android 11 One UI மேலே ரன் ஆகி நம்ம கைக்கு வருது. பரவாயில்ல, இந்த ஒரு விஷயத்தில் வந்து இந்த அவங்க கொடுத்தது உருப்படியான ஒரு விஷயம் Android 11 தான். அதுலேயும் ஒரு சில பக் நான் நோட்டீஸ் பண்ணேன். அது கூடிய சீக்கிரம் அப்டேட் கொடுத்து அவங்க கிளியர் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். சரி, கடைசியாக நம்ம ப்ரைஸை பற்றி பார்த்துடலாம். ப்ரைஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்து 4GB RAM 64GB வேரியன்ட் வந்து 11,000, அதாவது 10,999 11,000க்கு வருது. அதே நீங்கள் 6GB RAM 128GB பார்த்தீங்கன்னா 13,500, அதாவது 13,499 சொல்கிறாங்க. எக்ஸ்ட்ரா ரேமுக்கும் எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜுக்கும் 2,500 பே பண்ணுறது வந்து அவங்கவுங்க விருப்பம். என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா 30,500 இதை விட நல்ல ஃபோன்ஸ்லாம் இருக்குது, அதை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். சரி, ஓகே, இந்த ஃபோனை இப்போ வாங்கலாமா வாங்க வேணாமா, வாங்கினா யார் வாங்கலாம் யார் வாங்கக்கூடாது, இதை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோன் வந்து யார் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து ஃபோன் அவ்வளோக்கா யூஸ் பண்ண மாட்டேன், எனக்கு சைனா ஃபோனே வேணாம், நான் மற்ற பிராண்டை சப்போர்ட் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ப்ரைஸுக்கு தான் எனக்கு வேணும், இந்த 11,000க்குள்ளே வேணும் அப்படின்னா இந்த ஃபோனை நீங்கள் எடுக்கலாம். அப்படி இல்லை, நான் கேமெல்லாம் நல்லா விளாடுவேன், மல்டி டாஸ்கிங்கும் பண்ணுவேன், எனக்கு எதாக இருந்தாலும் ஓகே அப்படின்னீங்கன்னா இந்த ஃபோன் உங்களுக்கானது கிடையாது. ஏன்னா ப்ராசஸர், டிஸ்பிளே இது எல்லாமே வந்து கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டீஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம்னா வந்து இந்த 11,000 90 இயர்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து 90 இயர்ஸ் நம்ம கொடுப்போம், அது வந்து பெருசாக பேசுவோம். ஏன்னா வந்து 11,000 செக்மெண்ட்டில் 90 இயர்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பேசணும் எல்லாரும் அப்படின்றதுக்காக அதை பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம எல்லாத்தையும் கண்டுபிடிப்போம் அப்படின்னு அவங்க புரிஞ்சிக்கல. ஏன்னா வந்து இதில் நிறைய கெஸ்டர்ஸ், அப்புறம் வந்து குட்டி குட்டி ஃபீச்சர்ஸ்லாம் கூட கட் பண்ணிருக்காங்க.
அந்த 3 விரல் வச்சு ஸ்க்ரீனில் ஸ்வைப் பண்ணால் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறது அதெல்லாம் கூட இதில் இல்லை. டிஎஃப்டி டிஸ்பிளே, அப்புறம் ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் கூட கொடுக்கல, டிபியூ கேஸ் கொடுக்கல. இந்த மாதிரி குட்டி குட்டி ஃபீச்சர்ஸ்லாம் கட் பண்ணி தான் இந்த 90 ஹெர்ட்ஸை கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இந்த ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துட்டு 90 ஹெர்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா அது எதுக்குன்னே எனக்கு தெரியல. அதுவும் டிஎஃப்டி டிஸ்பிளேக்கு. நீங்கள் இந்த ஃபோனை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரைஸுக்கு வந்து இந்த ஃபோன் வேண்டாம் அப்படின்னு தான் தோணுச்சு. எனக்கு இந்த ஃபோன் கிடைச்சதுனால வந்து நான் அன்பாக்சிங் ப்ளஸ் ரிவ்யூ போடுறேன். நீங்கள் சாம்சங் பற்றி என்ன நினைக்கிறீங்க, இந்த ஃபோனை பற்றி என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அவ்வளோதான் இந்த சின்ன வீடியோக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா கீழே இருக்க பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ உங்களை பார்க்குறதுக்கு என் பேர் ஜெகதீஷ். நீங்கள் பார்த்துருக்க தமிழ்நுட்பம். நன்றி.